given the mass of an electron is 9.1 into 10 to the power minus 31 kg. So நம்ம approximation எடுத்துக்கலாம் 9 into 10 to the power minus 31 kg எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு 9.1 தேவையில்லை, நீட்லாம் போடும்போது சீக்கிரமா கால்குலேஷன் போடுறதுக்காக அப்ராக்சிமேஷன் தான் எடுத்துப்போம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 6.6 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 6.6 into 10 to the power minus 34 joule second. So joule is equal to என்னன்னு பார்த்தோம்னா kg மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். நமக்கு யூனிட் கன்வர்ஷனுக்காக நான் இதை போடுறேன். The uncertainty involved in the measurement of velocity within a distance, அதாவது delta x is equal to என்ன கொடுத்திருக்காங்க 0.1 angstrom. That is equal to 0.1 into 10 to the power minus 10 meter. Or otherwise நம்ம என்ன எழுதலாம் 1 into 10 to the power minus 11 meterன்னு எழுதுறோம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், velocity, uncertainty in velocity. So நமக்கு uncertainty principle தெரியும், delta x into delta m into delta v greater than or equal to h by 4 pi. கிளியரா? இப்போ நமக்கு delta v மட்டும்தான் வேணும். delta v greater than or equal to h by 4 pi. அதுக்கப்புறம் கீழே என்ன இங்க வந்துரும், delta x வந்துரும், அதுக்கப்புறம் என்ன வந்துரும் m வந்துரும். கிளியரா? So this is equal to h ஓட வேல்யூ என்னது 6.6 into 10 to the power minus 34. நம்ம ஜூல் செகண்ட் பதிலா என்ன போடலாம், ஜூலோட யூனிட்ஸ் என்னது kg மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்க ஒரு செகண்ட் இருக்கு, அதை நம்ம செகண்ட் போட்டுக்கிறோம். இங்க என்ன வரும் 4 into 3.14. நெக்ஸ்ட் மல்டிப்ளைடு பை 1 by டெல்டா x ஓட வேல்யூ என்னது 10 to the power minus 11 மீட்டர். நெக்ஸ்ட் m ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 9 into 10 to the power minus 31 kg. கிளியர்? இப்போ this kg and this kg கேன்சல் ஆயிடும், இதுவும் எஸ்ஸும் கேன்சல் ஆயிடும், மீட்டரும் கேன்சல் ஆயிடும். இங்க பார்த்தோம்னா 1 டைம்ஸ், இது அப்ராக்சிமேட்டா 2 டைம்ஸ் வச்சுக்கலாம், இது 1/2. ஸோ நமக்கு ஃபைனலா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 by இங்க 2 பவர்ல என்ன இருக்கு 10 to the power minus 34. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு 10 to the power minus 31. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 9 இருக்கு. யூனிட் என்னென்ன மீதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க மீட்டர் ஒண்ணு மீதி இருக்கு, செகண்ட் இன்வர்ஸ் ஒண்ணு மீதி இருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் இன்னொரு யூனிட்ல என்ன இருக்கு 10 to the power minus 11 இருக்கு. ஸோ இங்க யூனிட்ஸ் மட்டும் போடுறேன் பாருங்க. 10 to the power minus 34. இங்க என்ன இருக்கு 10 to the power minus 11 மேல வந்தா plus 11. இங்க என்ன வரும் 10 to the power minus 31 மேல வந்தா 31. கிளியர்? ஸோ திஸ் இஸ் 1 by 9 2 சார் 18 எடுத்துக்கலாம். மல்டிப்ளைடு பை இங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 11 plus 31 is 42. 42 minus 34 என்ன வரும் 8. So 10 to the power 8 meter second inverse. இப்போ 1/18 is approximately 1/20 வச்சுக்கலாம். 1/20 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், ஏன்னா இதுல எல்லாமே ஈக்குவல் வேல்யூஸ் தான், நம்ம பவர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ 1 divided by 20 போட்டோம்னா 0.000 போட்டோம்னா 5, அதாவது 0.05 into 10 to the power 8 meter second inverse. That is approximately equal to என்னது 5 into 10 to the power 6 meter second inverse. The answer is B. ஸோ நம்ம அப்ராக்சிமேட் போட்டதுனால இந்த 79 வரல. நம்ம இங்க எல்லாமே 6.626 அப்புறம் 9.1 இதெல்லாம் போடுறதுனால நமக்கு பவர்ஸ் மட்டும்தான் இதுல வேரி ஆகுது. எந்த பவர் நமக்கு மேட்ச் ஆகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். The answer is B.